டியூடு படத்தை பார்த்துட்டு தமிழ் சினிமாவுடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு, இது கேவலமான படம், இதுபடி ஒரு படத்தெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு ஒரு கூட்டமும், இளைஞர்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் ஒரு பெண்ணின் மேலே வந்து நிஜமாவே நம்ம அன்பு வச்சுருந்தா அந்த அன்பு வந்து ரொம்ப உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கதையை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றதும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பிடிக்கும், ஆனால் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த படத்தை வந்து ஒரு கக்கோல்டு கதை அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. கக்கோல்டுனா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தேடி பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த படம் ஒரு புதுசான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து புதிய கதைகள்லாம் ஒன்றும் கிடையாது. இதற்கு முன்னாடியே வந்து தமிழ் சினிமாலே எடுக்கப்பட்ட கதை தான். அந்த கதையெல்லாம் வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இல்லாதனாலையும் அந்த இயக்குனர் வந்து சர்ச்சைக்கு எப்பவுமே வந்து பேர் போனவரானதுனாலையும் சர்ச்சையான படங்களை தொடர்ந்து எடுக்கிறதுனாலையும் அவர் வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுன்னு ஆச்சரியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எண்ணம் வந்துச்சு. ஸோ அந்த படம் வந்தபோது விளம்பரமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த படம் வந்து தன்னைத்தானே செதுக்கிக் கொள்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் கேரக்டர் வச்சு தான் அந்த படம் வந்து ஆரம்பிச்சது. அந்த படத்தோடைய ஆரம்பம் பார்த்ததுலேருந்தே வந்து தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வர் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருந்துச்சு. அந்த படம் வந்து யாருதுன்னா நம்ம இயக்குனர் சிகரம் இயக்கிய கல்கி அப்படின்ற ஒரு படம். இந்த படம் 1996 இந்த படம் வந்து வெளியாச்சு. இந்த படம் வெளியான போது இவ்வளோ சர்ச்சைகளோ இவ்வளோ வந்து விமர்சனங்களோ இல்லை. ஆனால் அந்த படம் வந்து நல்ல விமர்சனத்துக்கு ஒரு டீசெண்டான ஒரு ரன்னிங் பெற்ற படம் அது. பிகாஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ் கேலிபர்ன்றது தான் சொல்லணும். செல்லம்மான்னு ஒரு ஒரு பாடகி, மிகச்சிறந்த பாடகி. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பிரகாஷ்ராஜ், அதாவது கீதா தான் செல்லம்மா. கீதாவுடைய ஹஸ்பண்ட் வந்து பிரகாஷ்ராஜ். அவர் ஒரு மேல் ஷாவனிஸ்ட், டார்ச்சர் பண்ணுற கேரக்டர். அவருக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறகுன்ற ஒரு காரணத்தினால அவங்க இன்னும் நிறைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு சமயக்காரோட. அவங்களோட ஒரு தொடர்பு கிடைக்குது. கல்கின்ற ஒரு பெண், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்கிற ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வந்து இந்த தொடர்பு கிடைக்கும் போது அவங்க வீட்டிலேயே வந்து அவள் வந்து லிவின்ல இருக்கிறா. இந்த டைமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது ஃபாத்திமா பாபுன்னு நினைக்கிறாங்க. அந்த கேரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து பிரகாஷ்ராஜுக்கும் கல்கிக்குமான ஒரு ஒரு தொடர்பு உருவாகி அவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பிரகாஷ்ராஜின் காரணமாக வந்து கல்கி வந்து கர்ப்பம் அடைகிறாங்க. கர்ப்பம் அடைஞ்சு அவங்க வந்து அந்த பிரகாஷ்ராஜை எந்த அளவுக்கு வந்து அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு விஷயம் இந்த கதையிலே. கடைசியில் அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு பெரிய பிரச்சனையாகவும் அந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன அப்படின்றது தான் அந்த கதை. இந்த முடிவு வந்து அந்த டைமில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு முடிவும் கூட. ஸோ இந்த கதை